தங்க தாயே எங்கும் விளங்கும் தங்க உள்ளங்கள் போற்றும் அன்பு தாயே தங்க நகரில் எங்கள் அன்னையே தங்க தாயே எங்கும் விளங்கும் தங்க உள்ளங்கள் போற்றும் அன்பு தாயே அன்னை மாரியின் அன்பு பிள்ளைகள் கொண்ட அன்பினால் கூடி மகிழ்வோம் அன்னை மாரியின் அன்பு பிள்ளைகள் கொண்ட அன்பினால் கூடி மகிழ்வோம் தங்க நகரில் எங்கள் அன்னையே தங்க தாயே தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைத்தாயே மாறாத உள்ளங்களை மாற்றி வைத்தாயே தீராத எல்லாம் தீர்த்து வைத்தாயே மாறாத எங்களை மாற்றி தாயே போராடும் உலகினங்கள் துணை தாய்மரியே போராடும் உலகினங்கள் துணை நீ தாய்மரியே போற்றுகிறோம் உந்தன் புகழ் தங்க தாய்மரியே நாங்கள் போற்றுகிறோம் உந்தன் புகழ் தங்க தாய்மரியே நகரில் எங்கள் அன்னையே தங்க தாயே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டின் மற்றும் பங்கின் பொன்விழாவின் மேலும் இன்றைய குடியரசு தினத்தின் விழாவின் வாழ்த்துக்களை மிக்க அன்போடு உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். Wish you all a very happy New Year, Golden Jubilee Year and Republic Day wishes. இந்த நாள் மிகவும் ஒரு பொன்னான ஒரு நாள். இந்த இடத்தில் இறை பிரசன்னம் மற்றும் இந்த பங்கு ஒரு தலமாக உருவாக்கி 50 ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செய்தி. ஆகவே இந்த பொன் விழா ஆண்டிலே விசேஷமாக பங்கு மக்கள் அனைவரும் பங்கு தந்தையோடும் இணைந்து இந்த ஆண்டினை மிகவும் சிறப்பிக்கவும், மேலும் இங்கே வருகின்ற அனைத்து மக்களும் இந்த பொன்னாண்டின் விசேஷ ஆசிரை பெறவும் வாழ்த்துகின்ற விசேஷமான என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய பங்கு தந்தை ஜெயகரன் அடிகளார் அவர்களுக்கு பேராயின் சார்பாக உதவி ஆய சற்று சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான தங்கத்தாயின் திருநாளை கொண்டாட, பொன்விழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த ஆண்டில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவையும் அன்னை மரியாவையும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் நினைத்து விசுவாசத்தின் வழியாக
இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இறை அன்னையின் மீதும் பக்தி கொண்டு வாழ இவளுக்கு துணையாக இரும். அவர் தம் மாதிரி பின்பற்றி, அன்னையின் மாதிரியை பின்பற்றி உமக்கு உந்தவர்களாக ஆவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மாசில்லா கண்ணியே மாதாவே உன்னை நேசமில்லாதவன் நேசரே ஆவார்.